1 கிலோ சாப்பாடு இந்த மாதிரி நம்ம பல்கிங் பண்ணலாமா, உடம்பு ஏற்றத்துக்கு இந்த மாதிரி சாப்பிடலாமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். ஒத்த அளவு உட்காந்து சாப்பிட்றாருங்க. 1 கிலோ சாப்பாடு மட்டும் கிடையாது, 10 முட்டை வேற கூட. அடுத்த வீடியோ நம்ம சேர்ந்து பண்ணுவோம்னு நினைக்கிறேன். கொலாப் கேட்டிருக்கேன், கண்டிப்பாக பண்ணலான்னு சொல்லியிருக்காரு. விஜய் ப்ரோ அந்த அளவுக்கு சாப்பிட்டுருக்காரு. ஸோ அது குட்டா பேடா அப்படின்னு தான் உங்களுக்கு கண்டிப்பாக டவுட் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சீரியஸ்லி சொல்கிறேன், அதை கண்டிப்பாக நான் வீடியோவில் பிரேக் அவுட் பண்ணுறேன். அதே போல் இந்த அளவுக்கு சாப்பிட்றது குட்டா பேடா கண்டிப்பாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி கௌதம் மேரா பேஜை ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹோம் ஒர்க் அவுட்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம், கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, விஜய் ப்ரோ இந்த அளவுக்கு சாப்பிட்டுருக்காரு, அது குட் பல்கிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு அவர் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுறாரு. அதே மாதிரி பண்ணால் கிட்டத்தட்ட 15,000 ஸ்டெப்ஸ் நடக்கிறாரு. அதே மாதிரி யோகா பண்ணுறாரு, கிரிக்கெட் விளையாடுறாரு. இந்த விஷயம் பண்ணுறதுனால தான் அவர் பாடி கண்டிஷன் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. நம்மளால் அதை பண்ணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ண மாட்டோம், டைம் இருக்காது. பட் நீங்கள் பண்ணினீங்கன்னா இந்த மாதிரி சாப்பிட்டா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா? கிட்டத்தட்ட கேலரிஸ் தான் உங்களுக்கு கணக்கு. ஓகேவா? அவர் சாப்பிட்டதில் 1 கிலோ ரைஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1300 கிராம் கேலரிஸ் இருக்குது. 10 முட்டையில் 750 கிராம் ஒரு கேலரிஸ் இருக்குது. ப்ரோட்டீனும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80-100 கிராம் ப்ரோட்டீன் அதில் சாப்பாடில் இருக்குது. ஓகேவா? கிட்டத்தட்ட டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா 2100 கிராம் கேலரிஸ் இருக்குது. அதே மாதிரி ப்ரோட்டீன் இன்டேக்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80-100 கிராம் தான் இருக்குது. ஓகேவா? ஒரு மெயின்டெனன்ஸ் கலீஸ் அவர் அச்சீவ் பண்ணவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 3500 கேலரிஸ் மேலே அவர் சாப்பிட்டா மட்டுமே அவருக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு பாடி கண்டிஷன் போக முடியும். இந்த வீடியோ அவர் சொல்லியிருப்பார், இன்ட்ரெஸ்டிங் நான் பண்ணிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் இப்போ எனக்கு எந்த ரிசல்ட்ஸும் ஒரு 6 மந்த்தாக இல்லை, ஒரே மாதிரி தான் இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. பட் அந்த அளவுக்கு சாப்பிட்டுமே அவருக்கு ரிசல்ட் இல்லை பார்த்துக்கோங்க. அப்போ நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் போனால் மட்டுமே உங்களுக்கு ரிசல்ட்ஸ் தெரியும். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த அளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். பட் அந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி ஒரு ஆக்டிவாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடலாம். ஸோ பிரித்து சாப்பிடுங்க. ஓகேவா? மார்னிங் பாதி, ஆஃப்டர்நூன் பாதி, ஈவினிங் பாதி, நைட் பாதி, இந்த மாதிரி பிரித்து சாப்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஸோ குட் பல்கிங் வீடியோஸ் அண்ட் டயட் வீடியோஸ் அண்ட் ஹோம் ஒர்க் அவுட்ஸ் வீடியோஸ்க்கு நம்மளுடைய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அடுத்த வீடியோ சந்திக்கலாம். விஜய் ப்ரோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுவோம்.